நாம் தமிழில் பேசும்போது இது புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இது புத்தகம் என்றால் இது ஒரு புத்தகம் என்ற ஒரு பொருள்படும். அதே போல் இது வீடு, இது பேனா அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆங்கிலத்தில் நாம் பேசும்போது அந்த வாக்கிய அமைப்பு சற்று வேறுபடும். இதே போல் சொல்ல முடியாது. தமிழ் சொல்வது போலவே சொன்னால் ஆங்கிலத்தில் இது புத்தகம் என்பதை திஸ் புக் என்று சொல்ல வேண்டும். இது என்பது திஸ், புத்தகம் என்பது புக். அப்போது இது புத்தகம் என்றால் திஸ் புக் என்று சொல்ல வேண்டும். ஆனால் திஸ் புக் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு பொருள் இது ஒரு புத்தகம் என்பது அல்ல. திஸ் புக் என்று சொல்லும்போது அந்த அர்த்தம் சரியாக வராது. ஆனால் என்ன சொல்ல வேண்டும்? வேறொரு வழியாக சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது, அதாவது ஒரு பேனாவை பற்றியோ ஒரு புத்தகத்தை பற்றியோ ஒரு வீட்டை பற்றியோ சொல்லும்போது இது ஒரு புத்தகம் அல்லது இது ஒரு பேனா, அந்த ஒரு என்ற சொல் அங்கே வர வேண்டும். அந்த ஒரு என்ற சொல் தான் ஏ. அப்பொழுது திஸ் ஏ புக், ஏ என்றால் ஒரு. திஸ் ஏ புக் என்று சொன்னால் அந்த வாக்கியம் சரியான வடிவத்தில் உள்ளதா என்று கேட்பீர்களானால் அது இன்னும் சரியான வடிவத்தில் வரவில்லை. அதனுடன் இன்னொன்று சேர்க்க வேண்டும். அதனுடன் சேர்க்க வேண்டியது என்னவென்றால் இஸ் என்ற சொல்லை சேர்க்க வேண்டும். இஸ், ஐஎஸ், இஸ். அப்பொழுது நாம் சொல்ல வேண்டியது திஸ் இஸ் ஏ புக். இங்கு இஸ் என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது என்றால் இருக்கிறது. அப்பொழுது இந்த வாக்கியம் எப்படி வரும்னாக்கா திஸ் இஸ் ஏ புக், இது ஒரு புத்தகமாக இருக்கிறது. இஸ் என்பதுதான் இருக்கிறது என்பதற்கான பொருள். அது இஸ்ஸுக்கு இந்த இடத்தில் அந்த பொருள். அதே போல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் இஸ்ஸுக்கு இருக்கிறது என்ற ஒரு பொருள்படும். அப்பொழுது திஸ் இஸ் ஏ புக். இப்படித்தான் நாம் இந்த வாக்கியத்தை வடிவமைக்க வேண்டும். நாம் சிறு வயதிலிருந்தே தமிழ் பேசுபவர்களாக இருந்தால் நமக்கு இது அவ்வளவு இயற்கையாக வராது. இது புஸ்தகம்னு சொல்றதுக்கு இது ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அந்த நினைவு நமக்கு வருவது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் இதற்காக நீங்கள் ஒரு பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். அது எப்படி பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் என்றால், நீங்கள் விளையாட்டாக சில வாக்கியங்களை சொல்லலாம். உதாரணத்திற்கு இது பேனான்னு சொல்றதுக்கு பதிலாக இது ஒரு பேனாவாக இருக்கிறது, திஸ் இஸ் எ பென். இது ஒரு வீடாக இருக்கிறது, திஸ் இஸ் எ ஹவுஸ். இது ஒரு பூவாக இருக்கிறது, திஸ் இஸ் எ ஃப்ளவர். இது ஒரு கல்லாக இருக்கிறது, திஸ் இஸ் எ ஸ்டோன். அதாவது இது கல் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இது ஒரு கல்லாக இருக்கிறது. இது ஒரு இலையாக இருக்கிறது, திஸ் இஸ் எ லீஃப். இது ஒரு இலையாக இருக்கிறது. அப்போ இது இலை என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு இலையாக இருக்கிறது. இது ஒரு விளையாட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். உங்க கூட வேற ஆங்கிலம் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்போவுமே நினைவில் இருக்கும். திஸ் இஸ் ஏ பென்னு சொல்லணும், திஸ் இஸ் ஏ ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க. திஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது புக்குன்ற அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான பயன்பாடு கிடையாது. திஸ் இஸ் ஏ புக், திஸ் இஸ் ஏ பென் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஏக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி நாம் பார்ப்போம். நான் முதலில் சொல்லியது போல் ஒன்று என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 3 வகையாக சொல்லலாம். ஏ என்று சொல்லலாம், ஆன் என்று சொல்லலாம், ஒன் என்றும் சொல்லலாம். இந்த சமயத்தில் நாம் ஏ மற்றும் ஆன் இந்த 2 சொற்களும் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். ஏவிற்கும் ஆனிற்கும் பொருள் ஒன்றுதான். அதாவது ஒன்று என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் பல சமயங்களில் நாம் ஏ பயன்படுத்துவோம், சில சமயங்களில் ஆன் பயன்படுத்துவோம். நாம் சொல்லக்கூடிய அந்த பொருளின் பெயர் AEIOU. இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தில் ஆரம்பித்தால் அந்த இடத்தில் நாம் ஆன் தான் பயன்படுத்த வேண்டும். இந்த AEIOU என்பவை ஆங்கிலத்தில் உள்ள உயிரெழுத்துக்கள்.
தமிழில் ஆ ஆ இ ஈ உள்ளது போல ஆங்கிலத்தில் ஏ இ ஐ ஓ யு என்பவை உயிரெழுத்துக்கள் அல்லது வவல்ஸ். இந்த எழுத்துக்களில் இந்த வார்த்தை ஆரம்பிக்குமானால் அதற்கு முன் ஏ பயன்படுத்தக்கூடாது, ஆன் தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு ஆன் ஆப்பிள். ஆப்பிளில் ஏல ஆரம்பிக்குது. ஏவில் ஆரம்பிப்பதனால் அதற்கு ஆன் ஆப்பிள் என்று தான் சொல்ல வேண்டும். இ எலிஃபண்ட், யானை. யானை ஈயில் ஆரம்பிக்குது, அப்போ ஆன் எலிஃபண்ட். ஓ ஆரஞ்சு, ஓவில் ஆரம்பிப்பதனால் ஆன் ஆரஞ்ச். ஐ இங்க் பாட், ஆன் இங்க் பாட். யூ அம்ப்ரெல்லா, ஆன் அம்ப்ரெல்லா. இவற்றை வாக்கியங்களாக பார்ப்போம். This is an apple. This is an elephant. This is an orange. This is an umbrella. மற்றதைப் போலவே இதுவும், இது ஒரு ஆப்பிளாக இருக்கிறது, இது ஒரு யானையாக இருக்கிறது, இது ஒரு ஆரஞ்சாக இருக்கிறது, இது ஒரு குடையாக இருக்கிறது. ஆனின் பயன்பாட்டிற்கு சில விதிவிலக்குகள் உள்ளன. உதாரணத்துக்கு HOUR என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது அவர். அவர் என்றால் ஒரு மணி நேரம், 1 hour அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை நான் அதனுடைய உச்சரிப்பு எப்படின்னா ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. HOURனுடைய உச்சரிப்பு ஹவர் இல்லை, அது வெறும் அவர் தான். அந்த ஹெச்னுடைய உச்சரிப்பு கிடையாது. அதே மாதிரி ஆனஸ்ட், HONEST ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆனர், HONOUR, அது ஆனர்னு தான் சொல்லணும், ஹானர்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த உச்சரிப்பில் என்ன சத்தம் வருதுன்னு பார்க்கணும். உச்சரிப்பில் வர சத்தத்தை பொறுத்து தான் நம்ம ஏ பயன்படுத்துவதா அல்லது ஆன் பயன்படுத்துவதான்னு நம்ம தீர்மானிக்கணும். இந்த உயிரெழுத்துடைய சத்தங்கள் வரும்போதெல்லாம் ஆன் தான் பயன்படுத்தணும். அப்போ ஆன் ஆனர், ஆன் அவர், ஆன் ஆனஸ்ட் பர்சன், அந்த மாதிரி தான் வரும். அப்போ உச்சரிப்பு, ஸ்பெல்லிங்கை விட உச்சரிப்பை பொறுத்து தான் ஏவோ ஆனோ வரும். அநேகமாக ஸ்பெல்லிங் இருக்கிற மாதிரியே தான் உச்சரிப்பு இருக்கும். ஹெச் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் சில வார்த்தைகளுக்கு அந்த ஹெச்னுடைய உச்சரிப்பு வராததுனால அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆன் தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, ஒரு பொருளை பற்றி நாம் பேசும்போது அதில் ஒரு என்ற அந்த சொல் வர வேண்டும், அதாவது ஏ அல்லது ஆன். ரெண்டாவதாக இருக்கிறது, அதாவது இஸ், இது ரெண்டுமே இருக்கணும். அப்போது திஸ் இஸ் ஏ புக், திஸ் இஸ் ஆன் எலிஃபண்ட், திஸ் இஸ் ஏ கப், அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் சில நேரங்களில் ஏவும் சில நேரங்களில் ஆனும் யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும் எப்படி வருதுன்னு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் நேரமெல்லாம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் பண்ணலாம், இப்போதும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.